இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது பார்ப்போம். ஏடிபி இஸ் த எனர்ஜி கரன்சி ஃபார் மோஸ்ட் செல்லுலார் ப்ராசஸ். ஏடிபி தான் எனர்ஜி கரன்சி. அதாவது நம்ம காசு குடுக்குறோம்ல, காசு குடுத்து தான் பொருள் வாங்கணும். அதான் எனர்ஜி கரன்சி ஃபார் மோஸ்ட் செல்லுலார் ப்ராசஸ். எல்லா செல்லுலார் ப்ராசஸ்க்கு வந்து ஏடிபி தான் மோஸ்ட் கரன்சி. The energy released during the process of respiration is used to make an ATP molecule from ADP. அதாவது ஏடிபின்னு ஒரு மாலிக்யூல் தான் வந்து ஏடிபி ஆகுது. பாஸ்பேட் பி இருக்குல்ல, பாஸ்பேட் ஏடிபியும் பாஸ்பேட்டும் கலந்து எனர்ஜி கொடுக்குது. இந்த எனர்ஜி கொடுக்கும் போது ஏடிபியில வந்து பாஸ்பேட் வெளியே போயிருது, அதனால ஏடிபியா மாறிடுது. இது வந்து எண்டோடெர்மிக் ப்ராசஸ். எண்டோடெர்மிக் ப்ராசஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம்ல, அதாவது when heat is releasedனா endothermic process. Endothermic process in the cell then used this heat ATP to drive the reaction. Endothermic process நம்ம படிச்சோம்ல, this cell then use this ATP use பண்ணிட்டு the reaction drive பண்ணும். When the terminal phosphate linkage in ATP is broken using water, the energy equivalent to 30 kilojoule is released. இது when the terminal phosphate, அதாவது phosphate லிங்கேஜ்னா எப்போ ஏடிபி கூட லிங்க் ஆகுதோ அது வந்து வாட்டர் மூலமா ப்ரோக் ஆகுது. த எனர்ஜி ஈக்குவலண்ட் என்ன எனர்ஜினா 30.5 கிலோ ஜூல் ரிலீஸ் ஆகுது. திங்க் ஆஃப் ஹவு எ பேட்டரி கேன் ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூஸ். ஒரு யோசிங்க, பேட்டரி வந்து எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. இட் கேன் பி யூஸ் டு அப்டைன் மெக்கானிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் சோ ஆன். பேட்டரி போடுறோம், மெக்கானிக்கல் எனர்ஜி எனக்கு லைட் எரியுது, electrical generate ஆகுது. Similarly, ATP can be used in the cell for the contraction of muscles and protein and synthesis of conductions of nervous impulse. ATP னா muscles contract ஆகுது, நம்ம bicepsum tricepsum contract ஆகுதுல, protein synthesis bile juice conduct பண்றதுல, அடுத்து nerve impulse, reflex action, ஒரு தொட்டோனே கை எடுக்கிறோம்ல, இதெல்லாம் ATP யூஸ் ஆகுது. Since the aerobic respiration pathway depends on oxygen, aerobic organisms need to ensure that there is sufficient intake of oxygen. அதாவது நல்ல சஃபிஷியன்டான இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கணும். இப்போ வந்து நம்ம பார்த்துக்கோம், எங்கிட்ட போகிறோம், ஆக்சிஜன் அவ்வளோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் மூச்சு திணறல் நடக்கும்ல, அதே தான். We have seen that plants exchange gases to the stomata. Stomata வந்து பார்த்தோம்னா, stomata tiny pores present on the surface of the leaves. இது வந்து என்ன பண்ணும், surface of the plant, இது வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். The large intercellular space ensure that all the cells are contact with the air. அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குல்ல, அது என்சியர் என்ன பண்ணோம்னா ஆல் த செல்ஸ் ஆர் இன் கான்டாக்ட், ஏரோட கான்டாக்ட் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆக்சிஜன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பை டிஃப்யூஷன் ஹியர். They can go into the cells or away from them and out in the air. கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் தான் இதுல வந்து டிஃப்யூஷன் பார்த்துருக்கோம்ல, ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன் into ஹையர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகுறது தான் டிஃப்யூஷன். The cells are away from them and out into the air. The direction of diffusion depends upon the environmental conditions and requirements of the plant. பிளான்ட் இந்த environmental conditions தான், இப்போ வெயில் வச்சுன்னா டிஃப்யூஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும், இந்த மாதிரி தான். At night when there is no photosynthesis occurring, CO2 elimination is the major exchange activity going on. நம்ம படிச்சிருப்போம், நைட் நேரத்தில் வந்து பிளான்ட் CO2 விழுவணும், அதனால நைட் நேரத்தில் நம்ம ஊரில் படுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பிளான்ட் அடியில். CO2 elimination is the major exchange activity going on. During the day, CO2 generated during respiration is used for photosynthesis. During the day வந்து CO2 வந்து பிளான்ட்ஸ் உள்ள இழுக்கும், டே அப்போ அது வந்து photosynthesis இழுக்கும், அதில் CO2 வெளியே போகாது. Instead, oxygen release is the major event at this time. ஆக்சிஜன் தான் எல்லாமே ரிலீஸ் ஆகும். Animals have evolved different organisms for the uptake of oxygen from the environment, for getting rid of the carbon dioxide produced. Terrestrial animals can breathe oxygen in the atmosphere. அதாவது டெரஸ்ட்ரியல் நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கலாம், பட் அனிமல்ஸ் that live in water need to, அனிமல்ஸ் மீன்லாம் தண்ணிக்குள்ள இருக்க ஆக்சிஜன் தான் டிசால்வ் ஆகும். இதோட நம்ம இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்க, மாஸ்க் போடுங்க. அடுத்த வீடியோ நான் போடுறேன்.